ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். விவோ உடைய ஃபேமஸான வி சீரிஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ V30 5G. பட் இந்தியாவில் கிடையாது, குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் இந்த விவோ V30 5Gல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு விவோ உடைய ஃபேமஸான சீரிஸ்னு பார்த்தோம்னா அது இந்த வி சீரிஸ் தான். ஏன்னா இந்த வி சீரிஸில் தான் எப்போவுமே ஓரளவுக்கு இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் நமக்கு ஓரளவு கொடுப்பாங்க. டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், கேமரானு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி எப்போவுமே லான்ச் பண்ணுவாங்க. அதனாலேயே வி சீரிஸ்க்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஈவன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா விவோ வி சீரிஸில் விவோ V29e ஒரு பையன் யூஸ் பண்ணுறான், விவோ V27 ஒரு பையன் யூஸ் பண்ணுறான். விவோ V29e பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, கேமரா எல்லாமே சுமாராக தான் இருந்துச்சு. பட் விவோ V27 வந்து ஓரளவுக்கு நல்லாவே கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்தது. ஸோ அதோட சக்ஸஸராக தான் இந்த விவோ V30 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி வரப்போகுது. மற்றபடி இந்த விவோ V30 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது அந்த டிசைன். ஏன்னா எப்போவுமே விவோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக நமக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் கேமரா மாடலோட ஆக்சுவலி இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் லுக் கொஞ்சம் விவோ கிட்ட இருந்து கொஞ்சம் யூனிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் இருக்குது. 4 கலர் ஆப்ஷனில் ஆக்சுவலி இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பேக் தான் அண்ட் மொபைலும் 7.5 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக தான் எப்பவும் போல் இந்த விவோ V30க்கான ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே ஆக்சுவலி 6.7 inchஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட், 2800 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூ, HDR10+க்கான சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது அண்ட் 2160 Hzக்கான PWMக்கான டிம்மிங் ஃபீச்சர் மாதிரியான விஷயங்கள்லாம் பேக் பண்ணி டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி நமக்கு இதுக்கு முன்னாடி லீக்ஸ்லேயே நம்ம சொல்லியிருப்போம், Snapdragon கிட்டேருந்து வரக்கூடிய Snapdragon 7 Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசஸரை விவோ V30 சீரிஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon Gen 3க்கான இந்த ப்ராசஸரை தான் ஆக்சுவலி இந்த விவோ V30 குளோபல் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் வேரியண்ட்லையும் இதே ப்ராசஸரோட தான் நமக்கு வரும். மற்றபடி இந்த Snapdragon Gen 3ல பார்த்தீங்கன்னா நமக்கு LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இன்க்ளூட் பண்ணி தான் கொண்டு வராங்க. அண்ட் ஹையர் ஆப்ஷனாக 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 7 Gen 2 இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ், ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத இந்த விவோ V30லையும் நம்ம எதிர்பார்க்கலாமா. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துட்றாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. இது போக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரியான சப்போர்ட்லாம் எதுவும் இந்த விவோ V30லையும் அவங்க கொடுக்கல. அண்ட் மொபைலுடைய கேமரா, ஸோ எப்போவுமே விவோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது கேமரா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். கேமராவை கொஞ்சம் ஹைலி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அண்ட் கேமராவை தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்களும் கூட. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா அண்ட் சப்போர்ட்டிவ்க்கு இன்னொரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் அது போக மூணாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான கேமரா அப்படின்ற மாதிரியான 3 கேமரா ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான அந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஆம்னிவிஷனுடைய ஆம்னிவிஷன் 50E அப்படின்ற ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி சென்சார் அப்படின்னு வரும்போது இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் இந்த ஆம்னிவிஷன் சென்சார் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆம்னிவிஷன் அந்தளவுக்கு பெஸ்ட்டான சென்சாரை கொடுக்குறாங்களா இல்லை ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்காக ஆம்னிவிஷன் சென்சாரை எல்லா பிராண்டும் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ ரியலாக இந்த ஆம்னிவிஷன் சென்சருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இங்கே சோனி, சாம்சங் சென்சார்லாம் இல்லை, ஆம்னிவிஷன் சென்சரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது போக முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது ஆக்சுவலி இதுவுமே 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஸோ ப்ரீவியஸாக விவோ V27, 29லாம் கொடுத்த மாதிரினா அதே 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி தான் கொடுத்துருக்காங்க. ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங்கான சப்போர்ட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் வருது. 4Kக்கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இந்த செல்ஃபி கேமராவில் இருக்குது. ஸோ அந்த வகையில் செல்ஃபி கேமரா எப்பவும் போல் விவோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமராவில் வ்ளாகிங் பண்ணும், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன். நார்மலாக ஃபோட்டோகிராஃபியில் தான் எப்போவுமே செல்ஃபி கேமரா மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இதில் வீடியோகிராஃபியும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். செல்ஃபியில் வீடியோ எடுக்கும் போதும் ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த விவோ V30 அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக அதர் ஃபீச்சர்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் ஸ்டீரியோ செட்டப், ஹைரஸ்க்கான சப்போர்ட்டோட இந்த
ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது போக NFC-க்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. Android 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. IP54க்கான ரேட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் ஆக்சுவலி இந்த Vivo V30ல் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் இதான் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. பட் இந்த ஃபீச்சர்ஸ்க்கு அவங்க என்ன ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ப்ரைஸிங்கை இன்னும் அவங்க ரிவீல் பண்ணலை. குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதான் அப்படின்னு சொல்லி லான்ச் எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்ன அப்படின்றத இன்னும் ஆக்சுவலி அவங்க குளோபல் மார்க்கெட்டில் ரிவீல் பண்ணலை. ஸோ அதனால் ப்ரைஸிங் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் மட்டும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பேஸ் ஆப்ஷன் கண்டிப்பாக 128GB வேரியன்ட் இருக்கும். ஸோ அது 30,000 32,000 மாதிரியான இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி பர்சனலி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு செட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. பர்ஃபார்மன்ஸ் கம்மி தான், கேமரா பட் பெஸ்ட்டாக பண்ணாங்க, ஆப்டிமைசேஷன்லாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸிங் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு. அண்ட் இந்தியன் லான்ச்சும் மோஸ்ட்லி மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸும் போய்கிட்டு இருக்குது. ஸோ மற்றபடி நீங்கள் இந்த Vivo V30 பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சரோட என்ன ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது? உங்களுடைய ஒப்பீனியன் இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.